வெல்கம் டு ஸ்ரீ முருகன் சமையல். இன்றைக்கி வந்து நம்ம ஜவ்வரிசி வடை செய்ய போகிறோங்க. நான் வந்து இந்த பவுலில் ஒரு பவுல் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம் வடை. அது நல்லா கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாங்க. இப்போ வாஷ் பண்ணிட்டோம், ஊற வச்சுக்கலாம். இது வந்து அப்படியே ஒரு 3 மணி நேரம் இருக்கட்டும். இது பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ பாருங்கள், அப்படி அழுத்தினா நல்லா ஒரு சாஃப்டாக வருது பாருங்கள். இப்போ இது வந்து வடிகட்டி வச்சுக்கலாம். இது தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆனதும் நம்ம வடை செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுருக்கேன், தோல் எடுத்துகிட்டு. இப்போ இதை மசித்து அதோடு சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்சுருந்து ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, இப்போ ஒரு 2 ஆனியன் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் இஞ்சி, இதெல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே அதோடு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, இஞ்சி, கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாமே கலந்துக்கலாம். கையில் கொஞ்சம் ஆயில் தேய்ச்சிக்கலாங்க. இப்படி தேய்ச்சிக்கின்னு இப்படி வந்து மீடியமான ஒரு உருண்டையை எடுத்து இப்படி வடை சைஸுக்கு தட்டி நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து இவ்வளோ மீடியமான ஹீட்லேயே வச்சுக்கலாங்க. இப்படி ஒன்று ஒன்றா தட்டி போட்டுக்கலாம். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. அப்படியே திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். அப்படியே ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ வடை வெந்துடுச்சு. எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம், வெளியில் எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள். மிச்சம் இருக்கிறதையும் நம்ம ஒன்று ஒன்றா செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஜவ்வரிசி வடை வந்து எல்லாமே நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். அதுக்கு வந்து நம்ம புதினா சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். இதோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.